ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் டபுள் லைன் போட்டு அதுக்குள்ளே ஜிக்ஸாக்காக லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்டில் எண்ணாட் போட்டு எடுத்திருக்கேன். நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுக்கிறேன். அதுக்கு பேக் சைடில் குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே மேலே அந்த லைனுக்கு மேலே கொண்டு போய் டிப்பு கிட்ட ஒரு லூப் எடுக்கிறேன். அதுக்கு மேலே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே கீழே கொண்டு ஒரு லூப் எடுக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி அந்த லைன் மேலேயே நான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகிறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பெரிய செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே கீழே கொண்டு வரேன். பெரிய செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். லாஸ்ட்டாக நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டோன்ஸ் மேலேயே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாட்டாக வச்சுட்டு அப்புறம் ஸ்டோன்ஸை கொண்டு போய் மேலே ஸ்டிக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே டபுள் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் இருக்குது. அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மாதிரி நான் டபுள் லைன் போட்டு ஜிக்ஸாக் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா பெரிய செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் போடுறோம். கீழே அந்த லைன் மேலேயே கொண்டு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறோம். அந்த லைன் மேலேயே லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி கீழே லைனில் கொண்டு வரும் பெரிய லாங் ஸ்டிச் போட்டுட்டு அந்த டிப்பு கிட்ட குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஜிக்ஸாக் போட்டோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டேன். இப்போ நான் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டாக நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து திருப்பி நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதே மாதிரி போட்டுகிட்டே வரேன். சேம் ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அதுக்கு ஆப்போசிட்டில் நான் போட்டுகிட்டே வரேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் டபுள் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச். இதை நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லீவ்லலாம் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். சென்டரில் கேப் இருக்கலாம், இதில் நம்ம ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 ஸ்டிச் பார்த்துருக்கோம். ஒன்று ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச், இன்னொன்று டபுள் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச். இதை நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான் இது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.